4500 கடைகள் இன்னைக்கு நடக்குதுங்க. ஒரு கடையில எம்ஆர்பி ரேட் கொடுக்குறாங்களா? ஒரு கடையில பில்லு கொடுக்குறாங்களா? ஒரு கடையில ரேட் கார்டு வச்சிருக்காங்களா? எந்த சரக்கு என்ன விலைக்கு ஒரு கடையில காட்டு. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரும் அவருடைய பிஏவும் சேர்ந்து பண்ணாங்கன்னு உள்ளது. இண்டிவிஜுவலா அதுல அரசாங்கத்துக்கோ இன்னொருத்தருக்கோ ஸ்டாலின் வாங்கினாரா எடப்பாடி வாங்கினாராங்கிற பின்னாடி எல்லாம் போய் நிக்கல. த கேஸ் எண்ட்ஸ் தேர். அப்ப நீங்க தெளிவா உச்சநீதிமன்றம் ஈடி என்னங்க நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும்ல. அன்னைக்கு கேட்கல. இன்னைக்கு டாஸ்மாங்கிற ஒரு சிஸ்டமே கரெக்டாக நான் ஏற்கனவே சொன்னேன். 4500 கடைகள் இன்னைக்கு நடக்குதுங்க. உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்குது. நீங்க தயவு செய்து உங்க கேமரா எடுத்து டீம் எடுத்து கூட்டு போய் இங்க பாருங்க. ஒரு கடையில எம்ஆர்பி ரேட் கொடுக்குறாங்களா? ஒரு கடையில பில்லு கொடுக்குறாங்களா? ஒரு கடையில ரேட் கார்டு வச்சிருக்காங்களா? எந்த சரக்கு என்ன விலைக்கு ஒரு கடையில காட்டு. அப்ப கண் கூட நடக்குது ஊழல். நான் என்ன சொல்றேன், அந்த விற்பனையாளர் எடுத்துட்டு போறாரான்னு கேட்குறேன். அப்ப சூப்பர்வைசர் தெரியாதான்னு கேட்குறேன். ஜிஎம்முக்கு தெரியாதா? டிஜிஎம்முக்கு தெரியாதா? அப்ப எல்லாரும் உள்ளுக்குள்ள கூத்தா, எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணு கூட்டா, அதைத்தானே விசாரிக்கிறாங்க. அப்ப 10 இடத்துல ஏன் நடக்குன்னு நிப்பாட்டணும்ல.